இந்த வீடியோவில் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நம்மளோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப மாதங்கள் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ரா வீடியோவாக தான் இருக்கும். அதாவது கண்டினியூஸாக நம்ம வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நிறைய தகவல்களும் இருக்கும். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான, நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எய்மில் தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட் வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இது வரைக்கும். இனிமேலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்டு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். த ரியல் லைஃப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நான் இந்தியாவிலேருந்து 2013 வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து மூவ் ஆகிறேன். ஆஃப்டர் மேரேஜ் 1 இயருக்கு அப்புறம் நான் வந்து மூவ் ஆகிறேன். ஸோ அப்படி மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நான் பார்க்காத புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வேறு ஸ்டேட்டுக்கே கூட நான் வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது. ஒன்லி என்னோடய ஸ்டேட்டில் மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து முதல் முறையாக நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரேன். ஸோ அந்த 2013 பார்த்திங்க அப்படின்னா 2023 வரைக்கும் கண்டினியூஸாக வந்து வெளிநாடு அனுபவங்களை நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி வந்து மேம்பட்டுச்சு, எந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சேன், என்னென்ன விதமான புது விஷயங்கள் எல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. த்ரூஅவுட் இந்த 2013 2023 வரைக்கும் என்னோடய ஃபேமிலி என் கூட தான் இருந்தது. ஸோ அந்த ஃபேமிலியை வந்து நான் வந்து ஒருபோதும் வந்து இந்தியாவில் விட்டுட்டு நான் வந்து இங்கே வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் நான் இல்லை. என்ன தான் பணம் வந்து அதிகமாக செலவானாலும் நமக்கு வந்து ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நான் இருந்தேன். அதனால் என்னோடய மனைவியும் மக்களும் வந்து என் கூடயே தான் இருந்தாங்க. 2023 என்ன நடந்தது? 2023 அதுலேருந்து தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தோம். 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2015 வந்து ஒமான்லேருந்து கத்தாருக்கு வந்து மூவ் ஆகிறேன். அப்போவும் வித் ஃபேமிலியோடு தான் மூவ் ஆகிறேன். நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் தான் மூவ் ஆகிறேன். அங்கே வந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறேன். 2015 தொடங்குகிறேன். 2023 ஒரு நல்ல பொசிஷனில் தான் வேலை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ரிச்சான ஒரு லைஃப் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய மைண்ட் செட் வந்து எப்படி வந்து ஒரு சேஞ்சஸ்க்கு வந்தது அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்களை வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே சேம் டைம் என்னோடய ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா தம்பி தங்கைகள் உறவினர்கள் இவங்களை எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய ஃபீல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த 2023 நெருங்க எனக்கு வந்து அதிகமான அந்த ஒரு அலோன், ஈவன் என்னோடய மனைவி மக்கள் என் கூட இருந்தாலுமே அந்த அலோனாக இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே ஏர்ன் பண்ண வரைக்கும் போதும், இனி வந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏர்ன் பண்ண வரைக்கும் போதும், இனி வந்து நம்ம நாட்டில் போயிட்டு நம்ம சொந்த ஊரில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அங்கேருந்து நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து நான் வந்து மீண்டும் அந்த ஒரு பாச பிணைப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னாச்சுன்னா, இடையில் வந்து சில பல காரணங்களுக்காக ஃபேமிலியிலேயாகட்டும் உறவினர்களாகட்டும் நண்பர்கள் இதெல்லாம் வந்து அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸுக்கு போக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னோடய உள் உணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது, உந்திக்கிட்டே இருந்தது, நீங்கள் வந்து மறுபடியும் வந்து உன்னோட சொந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் நான் டிஸ்கஸ் பண்ணேன், என் மனைவிகிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். என்னோடய குழந்தைகள் வந்து இங்கே நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து கத்தாரில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து புதுசாக,
அதாவது ஆஃப்டர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய புது புது மாற்றங்கள்லாம் நிறைய நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து A to Z அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே போய் செட்டில் ஆகணும். ஆனால் போதிய டைம் இல்லை. இருந்தாலும் நான் 2023 போகணும் அப்படிங்கிறதுனால என்னோடய கம்பெனி விட்டு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாச்சு. 2023 ஆகஸ்ட்டில் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். கத்தார்லேருந்து பேக் டு இந்தியா, தமிழ்நாடு. அங்கே போகிறோம், சொந்த ஊருக்கு போகிறோம். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு, சந்தோஷம், ஒரு நிம்மதி, அதாவது ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் மனசுக்குள்ளார. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், வெளிநாட்டில் இருந்து வாழ்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு இதுதான் இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே ஃபீல் தான் எனக்கும் இருந்தது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். எப்படி வந்து நம்ம வந்து என்ன தான் இங்கே வந்து ஒரு சம்பாதிச்சாலும், ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரியில் இருந்தாலுமே, நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கைக்கு எட்டின தூரத்தில் இருந்தாலுமே வந்து நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு தாய்நாட்டை மிஸ் பண்ணுறோம், தாய் மண்ணை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எனக்கும் இருந்தது. அதனால் அந்த இதெல்லாம் இப்போ போயிடுச்சு, முடிஞ்சது. 2023 ஆகஸ்ட்டில் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. நான் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே இருந்த வீடெல்லாம் வீட்டு பொருட்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம், இந்தியாவுக்கு போகிறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. அங்கே போயிட்டு அடுத்தடுத்த செட்டப்புக்கெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. என்னென்ன பண்ணணும், ப்ரைமரியாக வந்து பசங்களுக்கு ஸ்கூல் சேர்த்தணும். என்னோடய 2 குழந்தைகளுக்கும் வந்து அவங்களுக்கு ஸ்கூல், ஒரு நல்ல ஸ்கூல், அதாவது கத்தாரில் இருந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே ஸ்கூலில் தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கே போன உடனே முதல் தேடலே வந்து ஒரு நல்ல ஸ்கூல் தான் தேடிட்டு இருந்தேன். அதாவது என்னோடய வீட்டில் இருந்து அருகாமையில் இருக்கணும், பசங்க வந்து அதிக தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ஒரு குறிக்கோளாக இருந்தேன். ஸோ அதனால் என்னை சுற்றி இருக்கிற என்னோடய கிராமத்தை சுற்றி இருக்கிற நல்ல ஒரு ஸ்கூலை வந்து அப்ரோச் பண்ணி நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஸ்கூலாக அப்ரோச் பண்ணி பார்த்தேன். ஆகஸ்ட்டில் நம்ம போனது அப்படின்னு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு ஸ்கூலுக்கு போய் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போதும் சீட் இல்லை, ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான இதுதான் கிடச்சிது எனக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மகனுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிது, இன்னொரு மகனுக்கு அட்மிஷன் கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போனால் அதான் வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து 2 பேரையும் வந்து ஒரே ஸ்கூலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். இருந்தாலும் நான் அடுத்தடுத்து சரி அந்த அட்மிஷன் அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்கூல் நான் பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பெட்டர் ஸ்கூல் 2 பேருக்குமே அட்மிஷன் கிடச்சிது. அதில் வந்து அடுத்தது கன்டினியூ பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபீஸ் இருந்தது அதெல்லாம் ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கும் நமக்கு. எப்படி கத்தாரில் வந்து எந்த அளவுக்கு ஒரு கல்வி நம்ம கொடுத்தோமோ அந்த அளவுக்கு கல்வி வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணோம். ஸோ என்னுடைய பெரிய பேர்டன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து ஒரு அட்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படியா இருந்தது. ஸோ அதை நான் வந்து சக்ஸஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஓகே, அந்த ஸ்கூல் வந்து போயிட்டுருக்கு, கண்டினியூஸாக வந்து பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நானும் என்னோடய ஃபேமிலி, என்னோடய உறவினர்கள், தம்பி தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு புது விதமான அனுபவம். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து அவங்க கூட இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக போயிட்டு இருந்தது. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நான் என்ன எதிர்பார்த்திருந்தனோ அந்த எதிர்பார்ப்பு வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதாவது என்னோடய பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு எல்லா விஷயத்துலையுமே. ஈவன் ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு பொருளை வாங்குறதுலேருந்து
அதை கன்சியூம் பண்ணும்போது அதோட குவாலிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃபர் ஆச்சு நம்ம ஊருக்கும் கத்தாருக்கும். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தானே நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும்போது நம்ம நாட்டிலையும் அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. சரி, ஓகே, நமக்கு நம்ம நாட்டை பற்றி தெரியும், நம்மளோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். ஈவன் தோ நம்ம வந்து ஒரு நிறையா அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே அந்த குவாலிட்டி அங்கே கிடைக்கிறது இல்லை, அந்த குவாலிட்டி மிஸ் ஆகுது. ப்ளஸ் நிறையா வந்து ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க நிறையா மக்கள். அதாவது ஒரு சின்ன பொருள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ரேட் இருக்கும், அதே பொருள் அதே பிராண்ட் அதே குவாலிட்டி, இன்னொரு ஷாப்புக்கு போகும்போது வேறு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது நமக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் 2013 என்னோடய நாட்டை விட்டு நான் கிளம்பி வெளியில் வரும்போது அந்த இருந்த மக்களுடைய அந்த அப்ரோச், அந்த மனப்பான்மை 2023 இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பணத்தை சுற்றி, பொருளாதாரத்தை சுற்றியே வந்து எங்கே போனாலும் அதை சுற்றியே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பழைய பாசம், பழைய அன்பு, பழைய மனிதர்களுடைய அந்த பிணைப்பு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த 2023 என்னால் நான் எதிர்பார்த்தேன். பட் அது கிடைக்கல, அது எல்லா இடத்துலையுமே நமக்கு மிஸ் ஆச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் எனக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. அப்படி இருக்கும்போது நான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் சேர்த்தியாச்சு. அடுத்தது என்னோடய கிராமத்திலேருந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் எவ்ரிடே வந்து என்னோடய 2 வீலர் தான் யூஸ் பண்ணி நான் என்னோடய 2 குழந்தைகளையும் வந்து அங்கே ட்ராப் பண்ணி வந்தேன். அவங்களுக்கு வந்து ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னா ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்கள அனுப்புறது இல்லை அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் தான் நான் ஆல்ரெடி இருந்தேன். நானே கொண்டு போய் விடணும், நான் கொண்டு போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அந்த 2 வீலரில் தான் கொண்டு போய் விடுவேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டட் ஹவுஸ் எடுத்து இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் வந்தது. ஏன்னா என்னோடய வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஈவன் தோ அந்த மார்னிங் கிளம்பி ஸ்கூல் போயிட்டு வர்றது ப்ளஸ் ஈவினிங்கில் நான் வந்து பசங்களை வந்து ஒரு 4 o'clock திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு மூவ் ஆக வேண்டி இருந்தது. ஸோ ரெண்டட் ஹவுஸ் நான் தேடி பார்த்தேன் நிறையா. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஹவுஸு, சூப்பரான ஒரு ஹவுஸ் வந்து நமக்கு கிடச்சிது. ஒரு சின்ன அமௌண்ட் ரெண்ட்லேயே நமக்கு கிடச்சிது. டபுள் பெட்ரூம் ரேஞ்சில் கிடச்சிது. ஸோ இந்த ரெண்ட்டு வந்து நம்ம கத்தாரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து நல்லாவும் இருந்தது. அந்த ஹவுஸ் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஏரியா. ஸோ நான் வந்து அதுக்கு மூவ் ஆனோம். ஸோ அதுக்கு மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா A to Z அந்த வீட்டுக்கான எல்லா பொருளும் நம்ம வாங்க வேண்டியது. கிச்சன் ஐட்டம்லேருந்து பெட்ரூம் ஐட்டம்லேருந்து ஹாலு எல்லாத்துக்கும் ஃபர்னிஷ்ட் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 4 to 5 lakhs அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி வந்து கத்தாரில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே சேம் செட்டப்பு பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ அதே சேம் செட்டப்பு பண்ணிவிட்டு நான் அந்த வீட்டுக்கு போனேன். ஸோ அந்த நேரத்தில் எவ்ரி ஹாலிடேஸ், அதாவது வீக்கெண்ட் வந்து என்னோடய சொந்த ஊருக்கு நான் போயிடுவேன். அப்பா அம்மா கூட நம்ம போயிடுவோம். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் ஸோ அடுத்தது நம்ம கையில் வச்சுருக்கிற மணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்ச ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நம்ம கத்தாரில் இருக்கும்போது மணிக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துடும், சேலரியாக வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து கரைஞ்சி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஃபீல்லேருந்து எப்படி நம்மளை வந்து வெளியில் கொண்டு வரது, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு மணி ஃப்ளோவை க்ரியேட் பண்ணணும். ஸோ மணி ஃப்ளோவை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எந்த பிளானுமே இல்லாமல் தான் நம்ம போகணும். ஸோ அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஆக்சுவலாக எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் சடனாக மூவ் பண்ணது ஒரு பெரிய தப்பு.
இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு இந்த நல்ல ஃபீல், அதாவது ஃபேமிலியோடு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்கும்போது நமக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. நான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம வேறு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு ஒரு சில ஐடியாக்கள் வந்து தோணும்போது நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில். ஸோ அது வந்து வீட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து நம்ம ஒரு மணியை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் அதை பற்றின தேடுதல், அதை பற்றின ஒரு எஜுகேஷனை, அதை பற்றின ஒரு ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அதில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வீட்லேயே இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் இருக்கும், குழந்தைங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்பா அம்மா கூடயும் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் மணி ஃப்ளோவையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். அதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன், யூடியூப்பில் படிக்க ஆரம்பித்தேன். ஆஃப்லைன் கிளாஸஸும் ஒரு சில மென்டார்கிட்ட நான் வந்து போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் என்னோடய ட்ரேடிங் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. நான் இனிஷியலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட், நல்ல ஸ்டாக்ஸை வந்து தேடி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இது வந்து ரொம்ப பெரிய நாட்கள் கிடையாது, ஒரு சின்ன நாட்களுக்கு தான். ஆகஸ்ட் டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் இந்த படிப்பு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப முக்கியமான மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ வந்து ஒரு ரா வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னமும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீப் வாட்சிங். அடுத்தது வந்து நான் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங்க்காக நான் பார்த்தேன். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இண்டெக்ஸஸில் பண்ணுவாங்க, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதிலெல்லாம். ஸோ அதில் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுத்தது. ஓகே, நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு மணி ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு அதில் போக ஆரம்பித்தேன். ஒரு வாரம் வந்து இன்கம் இருக்கும், அடுத்த வாரம் வந்து அது அப்படியே போயிடும், நஷ்டமாயிடும், லாஸ் ஆகும். இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமீடியட்டாக அந்த தாட் வர ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கல. ஸோ ட்ரேடிங் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது, இது வந்து ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு விஷயம். நம்மளோட மென்டலி நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாகவும் படிக்க ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து நான் ஒரு மாற்றம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, எகெயின் என்னுடைய பழைய கம்பெனியிலேருந்து, அதாவது கத்தார்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து எனக்கு வந்து பழைய கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. எகெயின் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், ஸோ ஒரு 3 monthsக்கான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த டைமில் தான் யோசிக்கிறேன் மறுபடியும். ஸோ இமீடியட்டாக ஹெச்ஆர்கிட்டருந்தும் எனக்கு வந்து மெசேஜஸ் வந்தாச்சு. ஸோ நான் இங்கேருந்து கத்தார்லேருந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஒர்க் பர்மிட்டு, என்னோடய ஃபேமிலியோட ரெசிடென்ட் பர்மிட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு தான் வந்து நான் கத்தார் விட்டே வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறோம், நம்மளுடைய கண்ட்ரிக்கு போகிறோம். ஸோ திரும்ப வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு மொத்தமாகவே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு தான் போகிறேன். ரெசிடென்ட் பர்மிட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு தான் போகிறேன். அப்படி போகும்போது தான் திரும்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இது எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த டிசிஷன் வந்து நம்ம மொத்தமாக விட்டுட்டு தான் நாட்டுக்கே போகிறோம். திரும்ப இந்த மாதிரியான ஒரு இன்விடேஷன் வருது, இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ இதை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து ஒரு பெரிய டிபேட் நடக்குது எனக்குள்ளே. ஸோ அதை நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒன்லி 3 months தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் வருது. ஏன்னா மணி வேணும் இல்லையா, அடுத்த ஃப்ளோவுக்கு மணி வேணும். ஏன்னா நம்ம போயிட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, வித்தின் 4-5 monthsலேயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸ்கூல், ஹவுஸு, ஃபர்னிச்சர், அப்புறம் மற்ற பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறையா செலவு பண்ணியாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ஓகே இதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரேன். நான் ஒரு 3 months தானே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அகெயின் விசா ப்ராசஸ், மெடிக்கல் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விசா இம்மிடியட்டாக ரெடி ஆயிடுச்சு. டிசம்பர் 2023 அகெயின் நான் வந்து கத்தாருக்கு வரேன். நான் கத்தாருக்கு சேம் கம்பெனி, சேம் பொசிஷன் வந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறேன். வந்துட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தெரியுது, ஒரு மாதம் வேலை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த வேலை வந்து 3 months கம்ப்ளீட் ஆகாது, இட் வில் கோ அனதர் 1 year அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ அனதர் 1 yearக்கு இது போகும் அப்படின்னா, ஸோ இங்கே தனியாக நான் வந்து ஒரு பேச்சுலர் லைஃப்பில் வந்து இருந்தது கிடையாது ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் என்னோடய குழந்தைகள், மனைவி இவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து துளிக்கூட கிடையாது நமக்கு. ஸோ நான் மறுபடியும் வந்து ஃபேமிலியை திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வரேன். அகெயின் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அகெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்தது. மறுபடியும் நான் வீடு பார்க்கணும், ஃபேமிலி கொண்டு வரணும், அவங்களுக்கு விசா, ரெசிடென்ட் பர்மிட் இது எல்லாத்தையும் நான் க்ரியேட் பண்ணணும். தென் ஸ்கூல் அட்மிஷன், அகெயின் இங்கே அவங்க ஏற்கனவே படித்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து நான் வந்து அட்மிஷன் எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இது 3 months அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் 3 months முடியாது, இட் வில் கோ அனதர் மோர் தென் 1 year அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ அகெயின் நான் வந்து இது எல்லாத்தையும் வீடு சர்ச் பண்ணணும், வீடுக்கான ஃபர்னிச்சர்ஸ் அகெயின் எல்லாம் A to Z எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூல் அட்மிஷன், அவங்களுக்கு விசா ப்ராசஸ் எல்லாம் சைட் பை சைட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் மார்ச்சில் வந்து 2024 அவங்க வந்து அகெயின் கத்தாருக்கு வராங்க. கத்தாருக்கு வந்துட்டு அகெயின் என்னோடய பழையபடியான இந்த ரொட்டீன் மெஷின் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2015 2013 2023 வரைக்கும் இருந்த மெஷின் லைஃப்க்கும் இப்போது இருக்கிற ஒரு மெஷின் லைஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் ஒரு பெரிய அனுபவத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஷிஃப்டிங்கில். 2023 நான் ஆகஸ்ட்டில் ஊருக்கு போயிட்டு அங்கே இருந்த ஒரு 5 மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அனுபவங்களாக கிடச்சிது. ஃப்ரம் சொசைட்டி, ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரம் ரிலேஷன்ஷிப், எல்லாத்துலேருந்தும் ஒரு பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் அது கிடச்சிது. ஸோ இந்த அனுபவத்தெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் நியர்லி 80% நெகட்டிவான அனுபவங்களாக தான் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது மாறும். எல்லாருமே வந்து பாசிட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் நெகட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்லபடியான ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பும் அமைஞ்சிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி இருந்ததுனால அகெயின் பேக் டு கத்தார் வந்து வாழ்கிறது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அங்கே உள்ள அனுபவங்கள் தான், அகெயின் நம்மளுடைய நேட்டிவில் கிடைச்ச அனுபவங்கள் தான் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கூல் லைஃப் வந்து பசங்களுக்கு இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ப்ளஸ் ஏர்னிங்ஸு, லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ப்ளஸ் என்னோடய மைண்ட் ஷிஃப்டிங் எப்படி ஆச்சு அப்படின்னா, கத்தாரில் இருந்ததுக்கு வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், வெளியில் இருந்து ஒரு தேர்ட் பர்சன் ஆகட்டும், ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக பண்ணுற அந்த ஒரு மனநிலைமை வந்து எனக்கு இருந்தது. நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவே நான் ஊரில் போயிட்டு, நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு 5 months அங்கே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு நம்ம வரும்போது மோஸ்ட்லி மணி ஹெல்ப் தான் வந்து நம்ம கேட்க போகிறாங்க, செய்ய போகிறோம். அப்படி அது கேட்கும்போது நமக்கு என்னோடய மைண்டில் வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே மணி ஃப்ளோ இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வெளியில் இன் இருந்தால் தான் அவுட் கொடுக்க முடியும். அதனால் வந்து இன்னே இல்லை, இன்புட்டே இல்லை, அதனால் அவுட்புட் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து இங்கே வேலை பண்ணுறது வந்து ஹாப்பியாக தான் எடுத்துட்டேன் நான். ஸோ அகெயின் இங்கே வேலை பண்ணாலும் இது வந்து நிரந்தரம் கிடையாது. வெளிநாட்டில் வந்து வேலை பண்ணுறது வந்து நிரந்தரம் கிடையாது. நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மணி ஃப்ளோவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு தொழில் சுயமாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா யாரையாவது சார்ந்து பண்ணணும். ஸோ நான் சுயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகெயின் அந்த ட்ரேடிங்கை வந்து நான் வந்து கைவிடலை. திரும்ப அதை நான் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நான். என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர்லி யாரோட மனசையும் வந்து புண்படுத்துகிற அளவுக்கு இருந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ ஏன்னா இது என்னோட ஃபேமிலி சார்ந்ததாக மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சரி, உள்நாட்டில் வேலை பண்ணுற வெளியில், அதாவது உள்நாட்டில் தன்னுடைய கிராமத்துலேயோ தன்னுடைய சிட்டியிலேருந்து வேறு ஒரு சிட்டி மூவ் ஆகி வேலை பண்ணுற இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு நம்மளுடைய சேனலில் அமல் தமிழ் மீடியாவில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்ன நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோவும் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்டையர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னு இல்லை, உங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த சேனல் மூலமாக. எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கலாம், நான் இதில் போஸ்ட் பண்ணுவேன். இல்லை உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் டைப் பண்ணி எனக்கு அனுப்புனாலும் உங்களோட அனுபவத்தை நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய அனுபவம் எப்படி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தையும் நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை சொல்லலாம். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் ஏன் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடச்சிடாது. ஸோ அதை வச்சுட்டு ஒரு சில மற்ற மனிதர்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லபடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் பண்ண தப்பை இன்னொருத்தர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அது மற்றவங்களுடைய லைஃப் லெசன்ஸை வந்து படிச்சுக்கணும். இன் ஃபியூச்சர் நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல கண்டென்ட்டாக நிறைய மக்களோட அனுபவங்களும் சேர்த்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நான் இந்த ஆஃப்டர் இந்த கேப்க்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு தேங்க்யூ, வணக்கம்.